ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் நவீன் ரவி. முதல்ல அப்படியே கீழே கொஞ்சம் பாருங்கள் கைஸ். இன்னைக்கு நம்ம 18,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அச்சீவ் பண்ணிக்கிறோம். நீங்கள் இல்லைனாக்கா இதை என்னால் வந்து அச்சீவ் பண்ணிக்க முடியாது. தேங்க்யூ ஸோ மச். I never made it, but I know what it takes. I'm motivated. டைட்டில் நீங்கள் பார்த்து தான் வந்திருப்பீங்க. டிக்டாக்ல நம்மளால வந்து கேஷ் ஏர்ன் பண்ண முடியுமா? ஸோ யூடியூப் மாதிரி ஆட்ஸ் மூலிமா. ஸோ அதுதான் இந்த வீடியோ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோட கோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 100 லைக்ஸ் தான். மறக்காமல் நீங்கள் பார்த்துக்கும் போது ஒரு லைக் கொடுத்துருங்க. வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் நெக்ஸ்ட் டைம் வீடியோ போட்டது உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். டேரெக்டாக நீங்கள் வந்து என்கிட்ட டிக்டாக்ல இருந்து நம்மளால காசு ஏர்ன் பண்ண முடியுமா இல்லை முடியாதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ் அண்ட் நோ. எதுக்காக இது மாதிரி குழப்பற அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ அது என்னன்னாக்கா டேரெக்டாக நம்மளால வந்துட்டு இப்போது நம்மளோட பொதுமக்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அவங்களால வந்து நம்மளால டிக்டாக் வந்து ஏர்ன் பண்ண முடியாது. யாரெல்லாம் வந்துட்டு ஏர்ன் பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் வந்துட்டு நிறைய வந்து ஃபாலோவர்ஸ் இருக்காங்களோ, செலிபிரிட்டிஸ் இருக்காங்களோ, ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு ஏர்ன் பண்ண முடியும். ஸோ எப்படி ஏர்ன் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் ஒரு டிக்டாக் ஸ்டாரு, உங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து கேஷ் ஏர்ன் பண்ண முடியும். எப்படின்னாக்கா, இப்போ ஏதாச்சும் ஒரு கம்பெனி இருக்குல்ல, ஸோ அந்த கம்பெனியோ ஒரு அப்ளிகேஷன் டெவலப்பரை நீங்கள் மீட் பண்ணுறீங்க. ஸோ அதில் அவங்களாம் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்துட்டு உங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கிறதுனால உங்கள் வீடியோவில் வந்துட்டு என்னை பற்றி வந்து சொல்லுங்கள், என் பிராண்டை பற்றி சொல்லுங்கள், என் கம்பெனி பற்றி சொல்லுங்கள், என் ப்ராடக்ட் பற்றி அப்படி சொல்லுன்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கு எக்ஸ்சேஞ்சாக வந்து நீங்கள் என்ன பண்ணாக்கா, ஸோ எனக்கு இவ்வளோ வியூஸ் போவோம், இவ்வளோ எனக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் எனக்கு கொடுங்க, நான் உங்களுக்கு அந்த மாதம் வீடியோவில் வந்துட்டு உங்கள் ப்ராடக்ட் நான் என்ன இன்க்ளூட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீ எனக்கு கூட, நானும் உனக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. அப்படியே நீங்கள் யூடியூப்பில் அதை கன்வெர்ட் பண்ணிங்கன்னா, ஸோ நீங்கள் ஒரு சேனல் க்ரியேட் பண்ணிட்டு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் 4000 ஹவர்ஸ் இருந்துச்சுனாக்கா உங்களை எவ்ரி வீடியோஸ்க்கும் ஒரு ஆட்ஸ் வரும். ஸோ ஆட்ஸ் அதுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ரீச் ஆச்சுன்னா, அதாவது ஒரு $100 ரீச் ஆச்சுனாக்கா உங்களுக்கு கேஷ் வந்து வித்ட்ரா பண்ண முடியும். ஆனால் டிக்டாக்ல வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு நம்மளால ஏர்ன் பண்ண முடியாது. யாருக்கெல்லாம் வந்துட்டு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்களோ, நிறைய வீடியோஸ் போதும், ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஒரு கம்பெனி போய்ட்டு பிடிங்க, ஸோ எனக்கு இவ்வளோ வேஸ்ட் போகுது, ஸோ இந்த மாதம் நான் உங்கள் ப்ராடக்ட் நான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு கம்பெனிக்குள்ளே நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் உங்களால் வந்துட்டு ஏர்ன் பண்ண முடியும். யூடியூப் மாதிரி வந்து உங்களால் ஆட்ஸ் வச்சு உங்களால் ஏர்ன் பண்ண முடியாது. ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, எல்லோரும் வந்து டிக்டாக் யூஸ் பண்ணுறதுனால வந்துட்டு எல்லாருமே வந்து ஏர்ன் பண்ண முடியாது. என்ன இவன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதுங்க. நான் என்ன ஃபேக்டோ நான் அதுதான் சொல்கிறேன். அண்ட் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. சோஷியல் மீடியாஸில் எங்கேயாச்சும் நான் ஃபாலோ பண்ண வச்சு கீழே லிங்க் தரேன். அங்கே வந்து உங்களுக்கு கொஸ்டின் ஜோட்ஸ் வந்து கேட்கலாம். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பதில் சொல்ல ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லையா வந்துட்டு உங்களுக்காக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you next video.